வணக்கம். அதாவது பெரும்பாலும் எல்லா மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குணம். அதாவது ஆன்மீகத்தை நம்புபவர்கள், ஜாதகத்தை, ஜோதிடத்தை நம்புறவங்க, நம்பாதவங்க எல்லாருக்குமே இந்த விஷயத்தில் ஒரு பயம் இருக்கு. எனக்கு உங்களுக்கு ஆயுள் பலம் எவ்வளவு? ஜாதகருக்கு ஆயுள் எவ்வளவு? இதை கேட்குற ரொம்ப பேருக்குமே ஒரு ஒரு ஆர்வம் உண்டு. எந்த தசா புத்தியில் ஆயுள் முடியும்? எந்த தசா புத்தியில் ஆயுள் முடியும்? உதாரணத்துக்கு நம்ம முன்னோர்கள் சொல்கிறதை இப்பயும் சொல்கிறாங்க. ரொம்ப கோவப்பட்டா ஒரு ஒரு மனுஷனை பார்த்து ரொம்ப சேட்டை பண்ணுறான், கொடுமை பண்ணுறான், தாங்க முடியலன்னா ஒரு வார்த்தை தன்னால் வரும். நீ எல்லாம் என்ன கதியில் போக போறியோ அப்படின்னு. நீ எல்லாம் என்ன கதியில் போக போறியோ அப்படின்னா எந்த விதத்தில் உனக்கு போய் சேர போறியோ அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது விதி மதி கதி, நம்ம ஜாதகத்தில் ஜோதிடத்தில் விதி மதி கதி. விதி என்றால் லக்னம், மதி என்றால் சந்திரன், கதி என்றால் சூரியன். அப்போ இந்த வார்த்தையை பொருத்தம் பண்ணி பாருங்க. நீ எல்லாம் என்ன கதியில் போக போறியோ அப்படின்னா கதி என்றால் பாதை, செல்லும் இடம். இங்கே கதி என்றால் சூரியன். அப்போ சூரியனுக்கு 12ஆம் இடம் போக போறியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க போவது என்றால் செல்வது, ஒருவருக்கு பின்னால் போவது அப்படின்னா சூரியனுக்கு 12ஆம் இடத்தில், கதிக்கு 12ஆம் இடத்தில் இருந்து எந்த கிரகம் திசை நடத்துகிறதோ, வேறு கிரகத்தின் திசையின் புத்தி சூரியனுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத்தியில் அவருக்கு ஆயுள் பிரியக்கூடிய சூழ்நிலை பலன்கள் நடக்கும். ஆயுள் பிரியக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்படி நடக்கும்போது சூரியனுக்கு 12 இருக்கக்கூடிய கிரகத்தின் தசா புத்தியில் நிச்சயமாக அவருக்கு 8ஆம் இடம் கெட்டியிருந்தாலோ 8ஆம் இடத்தில் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் கோச்சார சனி போகும்போதோ, கோச்சார குரு போனாலும் நிச்சயமாக அவருடைய ஆயுள் பலன் அப்போதான் முடிய போகுது. சூரியனுக்கு 12 இருக்கக்கூடிய கிரகத்தின் தசா புத்தியில் அவருக்கு பிரிவு உண்டாகும். எல்லாருக்கும் 2 7ஆம் இடத்தை பேசுவாங்க. அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க, இதையும் சேர்த்து கொள்ளுங்க.